திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வயதான தம்பதியை பக்கத்து வீட்டுக்காரரை கொன்றது அம்பலமாகியிருக்கிறது விசாரணையில். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள் வழங்கியிருக்கலாம். அருள், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்து உள்ள துலுக்காமுத்தூர் பெரிய தோட்ட பகுதியில் தோட்டத்திற்கு வீட்டில் தனியாக இருந்த விவசாயி தம்பதியான பழனிசாமி பர்வதம் இன்று காலை இரத்த வெள்ளத்தில் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் மீட்டனர். தொடர்ந்து அவிநாசி போலீசார் அவர்கள் உடலை கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் பக்கத்து வீட்டுக்காரர் ரமேஷ் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் பழனிசாமி வீட்டிற்கு பக்கத்து தோட்டத்தில் வசித்து வருவர் ரமேஷ். பழனிசாமி குடும்பத்திற்கும் இவருக்கும் ஆடு, கோழி வேலி தாண்டி வருவது குறித்து பல மாதங்களாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இதனால் அடிக்கடி சண்டையும் நடந்து வந்துள்ளது. இதே போல நேற்று சண்டை நடந்துள்ளது. இதையடுத்து ஆத்திரமடைந்த ரமேஷ் மது போதையில் வீடு புகுந்து அருகாலால் பர்வதத்தின் கழுத்தை வெட்டியுள்ளார். அடுத்து பழனிசாமியும் கழுத்து மற்றும் காதுகளை வெட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் இருவரும் சாய்ந்து உள்ளனர். வெட்டி கொண்டு ரமேஷ் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். ரமேஷ் ஓடுவதை பார்த்த பக்கத்தினர் உடனடியாக அவிநாசி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது பக்கத்து தோட்டத்தைச் சேர்ந்த ரமேஷை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் படுகொலை குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அருள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.